இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடைத்த உளவுத்துறை ரிப்போர்ட், அந்த உளவுத்துறை கொடுத்த அறிக்கை, அதை பார்த்துவிட்டு ஆடிப்போன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்வதற்கு முன்பு அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவரை வைத்து இந்த தேர்தலில் திமுக வாங்கிய ஓட்டுக்கள் 40 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக வாங்கிய ஓட்டுக்கள் எவ்வளவு, அதிமுக வாங்கிய ஓட்டுக்கள் எவ்வளவு, பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய ஓட்டுக்கள் எவ்வளவு, பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய ஓட்டுக்கள் எவ்வளவு என்பதை தொகுதி வாரியாக ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறார். அதை போலவே உளவுத்துறை அதிகாரிகளை அழைத்து தேர்தல் நிலவரம் மற்றும் இந்த வெற்றிக்கு பிறகு திமுக பெற்ற ஓட்டுக்கள் எண்ணிக்கை, திமுக அதிகமான ஓட்டுகளை பெற்றிருந்தால் அந்த நிலவரம் என்ன, குறைந்த ஓட்டுகள் பெற்றிருந்தால் காரணம் என்ன என்பதை பற்றி ஒரு அறிக்கையை செய்ய சொல்லி உளவுத்துறைக்கும் உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் டெல்லியிலிருந்து வந்ததற்கு பிறகு அந்த 2 உளவுத்துறை அறிக்கைகளை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். காரணம், அதிமுகவின் வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது, அதிமுகவின் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. அதை போலவே சென்ற தேர்தலில் 39 தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக இந்த தேர்தலில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட 100க்கு 100% வெற்றி பெற்றிருந்தாலும் கூட 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற ஓட்டுக்களை விட இப்பொழுது ஓட்டு சதவீதம் திமுகவிற்கு குறைந்திருக்கிறது. அதிமுகவிற்கும் பெருமளவு குறைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சென்ற தேர்தலை விட அதிகமான ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. அவர்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. அதை போலவே 2021ஆம் ஆண்டு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு சதவீதம் அந்த தேர்தலில் குறைந்தே இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 10 நாடாளுமன்ற தொகுதியில் தான் போட்டியிட்டு இருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைந்திருக்கிறது. அதுவும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அரூர் தொகுதியில் முழுமையாக கவனம் செலுத்தி இருந்தால் அந்த தொகுதியினுடைய வலிமை மிக்க தலித் சமூக தலைவரான முரளி சங்கரை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்காமல் இருந்திருந்தால், அவர் அரூர் தொகுதியிலேயே முகாமிட்டிருந்தால் இந்த தொகுதியில் கண்டிப்பாக திமுக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று உளவுத்துறை அறிக்கையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சென்றிருக்கிறது. இதை பார்த்துவிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறார். இதே நிலைமை தொடர்ந்தால் 2026 தேர்தல் என்னவாகும்? அதற்குள் அதிமுக இன்னும் பலவீனம் அடையும். அதற்குள் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செயல்பாட்டின் மூலம் வாக்கு சதவீதத்தை இன்னும் அதிகப்படுத்துவார்கள். ஆகவே 2026ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மிகப்பெரிய அளவிலே விஸ்வரூபம் எடுக்கும். அது திமுகவுக்கு மிகப்பெரிய பாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் அதிமுகவுக்கும் பாதகமாக இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்வார்கள் என்று உளவுத்துறை சொல்லி இருக்கிறது. அதே நேரத்தில் திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. குடும்ப தலைவிகளுக்கான உரிமை தொகை கொடுத்ததில் பாரபட்சம் காட்டப்பட்டது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு. அதே போல கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றவில்லை என்று மக்கள் மத்தியிலே மனக்குறை இருக்கிறது. இப்படி பல மனக்குறைகள் மக்களிடையே இருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு நின்ற காரணத்தால் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி சரியான கூட்டணியை அமைத்திருந்தால் திமுகவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சி இருந்திருக்கும். அவர்கள் சரியான கூட்டணி அமைக்காமல் போனதுதான் திமுகவிற்கு இன்றைக்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆகவே கிடைத்த வெற்றி திமுகவினுடைய செல்வாக்கிற்கு திமுகவின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்து விடவில்லை. ஆகவே திமுக பெற்ற வெற்றி நீடிக்காது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் அதிர்ச்சி தருவார்கள் என்று அந்த ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு, அந்த உளவுத்துறை அறிக்கையை பார்த்துவிட்டு தமிழக முதலமைச்சர் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். ஸ்டாலின் கன்னத்தில் கை வைத்திருக்கிறார். எதிர்காலத்தை பற்றி இப்பொழுதே கவலையில் இருக்கிறார்
என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.